நண்பர்களே வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குற மூலிகை பார்த்திங்கன்னா ஓரிதழ் தாமரை என்றும் இரத்தின புரசு என்றும் காயகல்ப மூலிகை என்று சொல்வார்கள். அதாவது சித்தர்களும் சித்த மருத்துவர்களும் இந்த தாவரத்தை காயகல்பம் என்று சொல்வார்கள். இந்த தாவரமானது எல்லா காலங்களிலும் கிடைக்காது, மழைக்காலங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதாவது மலை சார்ந்த இடங்களில் அதிகமாக காணப்படுகிறது, அதிகமாக பரவலாக காணப்படக்கூடியது. ஏன்னா விளைநிலங்களில் கிடைக்கக்கூடியதாக தான் முன்பெல்லாம் இருந்துச்சு. இப்போ ரசாயன உரங்கள் களைக்கொல்லிகளினால் விளைநிலங்களில் அதிகமாக காணப்படுவதில்லை. இது இயற்கையாக விளைந்தவை, அதனால் இது இயற்கையான குணங்கள் தான் அதிகமாக இருக்கும். இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சூரணமாகவோ பொடிகளாகவோ எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் அமைப்பு அமையும் என்று சொல்லப்படுகிறது. இது எல்லா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வாக இந்த மூலிகை பற்றி பெருமையாக சித்தர்களும் சித்த வைத்தியர்களும் நாளேடுகளிலும் மருத்துவ நூல்களிலும் சித்த வைத்திய நூல்களிலும் காணப்படுகிறது. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா நாம் ஒரு சிறிதளவு தான் இருக்கிறது, அதாவது 2-3 கிலோ அளவு தான் வருது. ஏன்னா இது அதிகமாக கிடைக்க வாய்ப்பில்லை, இந்த மழைக்காலங்களில் மட்டுமே கிடைக்கும். இந்த மூலிகை தேவைப்பட்டால் அந்த திரையில் காண்கிற அந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.